இப்ப அதிமுகவுல அடுத்து அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறதா? அதிமுகவில் அடுத்துங்கன்னு இல்ல. அந்த அதிமுகவை மீட்போம்னு சசிகலா ஒரு பாஷையில சட்ட போராட்டம் நடத்தினார். இப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா இன்னும் உயிரோட இருக்கு. உரிமையை மீட்கிறோம்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அதிமுகவ பத்தி எந்த விதமானதும் இல்லாம, நாங்கள் அரசியல் ரீதியாக மீட்டெடுப்போம்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறார் தினகரன். நேத்து கவனிக்க தகுந்தது, தினகரன், சசிகலா ஒண்ணா இருக்கிறாங்க, இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இருவரும் இணைந்து செயல்படுவோம்னு ஓபிஎஸும் தினகரனும் பல தடவ சொல்லிட்டாங்க. பல நேரங்கள்ல ஒண்ணாவும் கல்யாண வீடுகள்ல அங்கங்க பார்த்துக்கிட்டாங்க. புதிய காட்சின்னா நேத்து செங்கோட்டையன் அங்கே கலந்துக்கிட்டது தான். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக எடப்பாடி செயல்படுகிறார். அல்லது அவரால் பழிவாங்கப்படுபவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிற போது, அந்த ஒரு மக்கள் லட்சக்கணக்குல கூடியிருக்கிற ஒரு நிகழ்வுல போயி, எடப்பாடி அந்த ஒற்றுமையை அப்படி அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்னு வெளிப்படையா சொல்லாட்டா கூட, பிரிந்து போனவர்களை இணையுங்கள்னு குரல் கொடுத்த செங்கோட்டையன், அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இல்லாமல் இருந்தால் கூட, அந்த நிகழ்ச்சியில போய் முகம் காட்டுனது, தைரியமா வெளியில வந்தது கவனிக்க தகுந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒண்ணுபடணும்னு சொன்னதுக்கே கட்சி பொறுப்ப பறிச்சாரு எடப்பாடி. அதாவது அத ஒரு துளி கூட கவலைப்படல. அந்த சிந்தனையே என்கிட்ட கிடையாதுங்கிறத மறைமுகமா அப்படி சொன்னார். கட்சி பதவி பறித்ததன் மூலமாக செங்கோட்டையன்ட்ட இருந்து. அப்ப அதுக்கே அப்படி நடவடிக்கை எடுத்தாரு. இன்னைக்கு அவரால் துரோகிகள் என்று சொல்லப்படுகிற, எடப்பாடியால் சொல்லப்படுகிற தினகரனோடு, ஓபிஎஸோடு, அது ஓபிஎஸோடு ஒரே காரில் பயணிக்கிறோம்னா, எடப்பாடி எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவார்ன்னு தெரியாதவர் அல்ல செங்கோட்டையன்.